டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டுருக்காங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகை கூட்டு வட்டி விகிதத்தில் 5 ஆண்டுகளில் 3 மடங்கு ஆகியதனில் 9 மடங்கு ஆக எத்தனை ஆண்டுகள் ஆகும்னு கேக்குறாங்க. ஸோ கூட்டு வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில் 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு தனியாக ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பை ஸ்டார்ட் இருக்கு. ஸோ கிளாஸஸ் பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஒரு குறிப்பிட்ட தொகை 5 ஆண்டுகளில் 3 மடங்கு ஆகிறதில் 9 மடங்காக எத்தனை ஆண்டுகள் ஆகுங்கிறாங்க. கூட்டு வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா. எக்ஸாம்பிளுக்கு ₹1 இருக்கு, அது ₹3 மாறுது. அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகை 1 மடங்கா இருந்து 3 மடங்கா மாறுது. எத்தனை வருஷத்துல? 5 வருஷத்துல. சரிங்களா. நெக்ஸ்ட் இது 3 மடங்கா மாறிச்சுன்னா 9. 3 × 3 9. ஸோ இங்க ஆரம்பத்துல என்ன வருஷம் எடுத்துக்கிச்சோ அதே தான் இந்த பார்ட்லயும் எடுத்துக்கும். இந்த மடங்குலயும் எடுத்துக்கும். சரிங்களா. அப்ப இங்கேயும் 5 வருஷம் தான் ஆகும். ஸோ அப்ப 5 + 5 = 10 வருஷம். ஸோ 10 வருஷத்துல அந்த தொகை 9 மடங்கா மாறும். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே 27 மடங்கு கேட்டாங்களா. இப்போ ₹1 இருக்கு, அது ₹3 மாறும். அகைன் இது ₹9 மாறும். அகைன் இது 27 மாறும். ஸோ அப்ப இங்க 5 வருஷம், இங்கேயும் 5 வருஷம், இங்கேயும் 5 வருஷம். இப்போ ஆட் பண்ணா 15 வருஷம். இதே தொகை 27 வருஷம் கேட்டாங்களா, 15 வருஷம். சரிங்களா. அதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட தொகை 4 ஆண்டுகளில் 3 மடங்கா ஆகிறதெனில் 27 மடங்காக எத்தனை ஆண்டுகள் அவங்க கேட்கறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.